பேசும்போது சொல்லிக் கொடுங்க. எதையும் எதிர்பார்க்காம அவர்கிட்ட அன்பு செலுத்தணும், இப்படித்தான் கேட்கணும். பஞ்சாட்சர மந்திரத்தை மனசுக்குள்ள எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்படி சொல்லும் போது ஏற்படுகின்ற உணர்வு அப்படிங்கிறது அலாதியானது அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால் உண்மையில் நீங்க பிறந்த பிறவியின் பயனானது ஈடேறிவிட்டது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இறைவனோட அருளை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு அவ்வருளை உணர்வதற்கு வழிகாட்டும் பொழுது குருவாக மாறுகிறார்கள். குரு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வழிகாட்டுபவர்கள். அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது இன்னும் சிறப்பான விஷயம். இப்படி இந்த ஒரு நிமிஷம் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மனசஞ்சல் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை இறைவன் தீர்மானிப்பார். அந்த வாழ்க்கையும் ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும். அவ்வாறு உங்கள் வாழ்க்கை ஆனந்தமானதாக இருக்கிறது என்று நினைத்தால் கண்டிப்பா நம்ம பிறந்த பிறவியின் நோக்கத்தை அடைந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. எத்தனை பேர் வாழ்க்கையில இது நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் நமக்கு சிவ பூஜை செய்வதற்கு காலையில் மாலையில் நேரம் கிடைத்திருக்கும். சில பேர் வந்துட்டு 2 வேளையும் பண்ணியிருப்போம். சில பேர் ஒரு வேளை மட்டும் சிவ பூஜை பண்ணியிருந்திருப்பாங்க. இறைவனா பார்த்து நமக்கு வந்துட்டு நேரம் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. 3 கால பூஜையும் உங்களால் பண்ண முடியும்னா இந்த காலகட்டங்களில் 3 கால பூஜை வீட்டில் சிவலிங்கமோ அல்லது சிவனோட படமோ வச்சிருந்தா அதற்கு பூஜை பண்ணுவது வந்துட்டு அவ்வளவு சிறப்பானது. சிவபெருமானோட அந்த அளவரிய ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் அவரோட கருணையை பெற்றுக்கொள்வதற்குமான நேரம் அப்படிங்கிறத யாருமே மறந்துடாதீங்க. இதை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு தெரியும் சிவனோட பெருமைகள் அருமைகள் எல்லாமே நமக்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாதவர்களுக்கும் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாவோ ஃபேஸ்புக் மூலியமாவோ சிவபூஜையை செய்வதற்கு வந்துட்டு அறிவுறுத்தலாம். சிவபூஜை என்று இல்லை, அவரவர் மனதிற்கு ஏற்ற தெய்வங்களுக்கான பூஜையை 3 காலமும் செய்வதற்கான காலகட்டம் இப்பொழுது கனிந்து வந்திருக்கிறது. அதை செய்யும் போது கண்டிப்பாக இந்த உலகமானது சுபிக்ஷம் அடையும்.